சாமி வணக்கம். வணக்கம் சாமி. சாமி, உங்களை பார்த்தா சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்குது. ஆமாம் சாமி. பெருமாள் மேலே இவ்வளோ ஈர்ப்பு வரதுக்கு காரணம், இவ்வளோ ஈர்ப்பாக இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்? உங்கள் குடும்பத்தில் யாருன்னா பக்திமானம் இருந்தாங்களா, இல்லை உங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அது மாதிரி பக்தியில் ஊறி போனீங்களா? இல்லை சாமி, எனக்கு சின்ன வயசுல சாமியை கும்பிட மாட்டோம். சாமியே நினைக்க மாட்டோம். ஒரு 20-25 வருஷம் நம்ம சாமியே நினைக்க மாட்டோம். கூட்டாளுங்களே போய் சாமி கும்பிட்டா கூட ஒசிந்து இருந்தால் கூட நான் ஒசிந்து விட மாட்டோம். அப்படி சாமி மேலே ஒரு எதுவுமே சாமியே இல்லைன்னு இருந்தவன் நான். என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம், சாமியே இல்லைன்னு இருந்தவன் நான். ஆனால் அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, போகர் தேர்த்தம் கொடுத்தது நான் வாங்க மாட்டேன்னு. போகர் உங்கள் கனவுலேயே வந்திருக்காரு? கனவுல வந்தா அப்படிங்க. என்ன உங்களுக்கு அதிசயம்? கனவுல தேர்த்தம் கொடுத்தா அப்படி எவ்வளோ? ஆமாம், போகர் ரொம்ப குள்ளமாக இருப்பான்னு சொல்லுவாங்க. உண்மையா? சும்மா இவ்வளோ உயரம் தான் தெரிஞ்சு அப்படி எனக்கு கண்ணுக்கு. ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, இவ்வளோ உயரம் தான். 2 அடி ஒரு 3 அடி இந்த மாதிரி. அவ்வளோதான். அவ்வளோதான். 2 பேர் வந்தாங்க சாமி. 2 பேரா? ஆமாம், ஒரு ஆள்லாம் கண்கள் 2 பேர் தெரிஞ்சாங்க. போகர் மாதிரி. போகரா இன்னும் யாருன்னு தெரியல சாமி. தெரியல உங்களுக்கு? உருவம் இது இவர் ஒரு உருவம் தான். அந்த உருவம். ஓ, அப்போ அவர் அகஸ்தியா இருப்பாரோ? தெரியல சாமி, அகஸ்தியர் உருவம் தான். சொம்பு ஆமாம் மாதிரி இருந்துச்சு, காப்பர் சொம்பு மாதிரி. அதில் கொண்டு வந்து தப்பான்னு தீர்த்தம் தப்பான்னு கொடுத்தா அப்படியே. சாமி இது நல்லா வாங்க மாட்டோம் அப்படின்ட்டான். அப்படி சொல்லும் போது அவர் கம்முன்னு போயிட்டா அப்படி. போடான்ட்டு கம்முன்னு போயிட்டா அப்படி. அவர் போயிட்டாரு. சரி, பெருமாள் என்னைக்காவது கடவுள் வந்திருக்காரா? வந்துங்கிற அப்படி சாமி. வந்துங்கிற அப்படின்னா பெருமாள் உருவமாக வரல, குழந்தை உருவத்தில் வந்துச்சு. எது பெருமாளுக்கு அந்த கெட்டப்பிள்ளையாவா? ஆமாம், பெருமாள் கெட்டப்பிள்ளைனா குழந்தை உருவத்தில். விஷ்ணு மாதிரி குழந்தை உருவத்தில். ஓ, கிருஷ்ணர் மாதிரி விஷ்ணு மாதிரி வந்திருக்காரு. கிருஷ்ணர் மாதிரி. அது கிருஷ்ணர் மாதிரி எப்படி வந்துச்சுன்னா நேரடியாக வரல. எங்கள் பையனுக்கு குழந்தை பிறந்துக்குது. பிறந்துங்கன்னா பிறக்காத முன்ன. ஓ, உங்கள் பையனுடைய குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணரே உங்களுக்கு வந்திருக்காரு. ஆமாம், கிருஷ்ணன் எப்படின்னா எங்கள் மருமக மாசமாக இருக்குது. மாசமாக இருக்கும்போது அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல என் மருமகளுக்கு குழந்தை பிறந்துக்குது. குழந்தை பிறக்கும் போது போய் பார்த்தா விஷ்ணு உருவம் இருக்குது. விஷ்ணு உருவம்? விஷ்ணு உருவம் அப்படியே இருக்குது. அடாடாடாடா. அந்த மாதிரி கனவு காட்டின அப்படி. எனக்கு நேரடியெல்லாம் என்றைக்கும் வரலைங்க. இல்லை, நேரடியாக வர்றது கஷ்டம் தான். அதுதான் நேரடியாக இப்போ நான்லாம் சொன்னாங்க நேராக வந்துச்சு இது வந்துச்சுன்னு பேச. ஆமாம். இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. குழந்தை உருவத்தில் எனக்கு காட்சி கொடுத்துச்சு. அடாடாடா, ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க நீங்கள். ஆமாம், அந்த மாதிரி கொடுத்துச்சு. மீதி பட்டுக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்க உருவத்தில் வரும். வயசான உருவத்தில்? அதுவும் கனவுல தான். ஆமாம், வயசான உருவத்தில் வரும். எனக்கு என்ன வேணும்னு கேட்கும். அப்போ நம்ம சாமி என்ன வேணும்னு கேட்கறது ஒரு தூக்கம்ல நாங்கள் கம்முன்னு அமைதியாகவும் வந்துடுவோம். எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மேலே தான் எனக்கு அவர் ரொம்ப மூலிகை எடுக்கணும், அந்த மூலிகை எடுக்கணும். இதே நினப்பு தான். இதுதான் நினப்பு. அவங்க எது வேணும்னு கேட்டால் கூட அது கூட இதுக்கு உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கேன் சாமி. நிறைய எதிர்ப்பு, நிறைய பேர் என்ன அழிக்கணும்லாம் நினச்சாங்க சாமி. ஆனால் இன்னும் பண்ண முடியல. நீங்கள் பாட்டு மூலிகை எடுத்து நீங்கள் செய்ய போகிறீங்க சார். உங்களே ஏன் அழிக்க நினைக்கிறாங்க? அவங்க நிறைய அழிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது நம்ம கேட்க மாட்டேன்றோங்க. கேட்கறதுல அதெல்லாம் இருக்கும். நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் குருநாதர்கிட்ட சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி இருக்கிறேன். அவர் சொல்லுவாடியே, போப்பா அவனை யாரும் என்ன பண்ண முடியாது, நீ ஏன் போய் பயப்படுற அப்படின்னு வாடி. அப்போ குருநாதர் சொல்கிறது உங்களுக்கு உண்மையாக நடக்குது அப்படியே? ஆமாம், அவரை நான் முடிச்சா குருநாதர் ஏற்றுட்டு அவர் என்ன சிஷியனா ஏற்றுக்கணும். வெரி குட். ஒரு விஷயமா இருந்தாலும் சிலதுங்களாம் சொல்லுவாடி எனக்கு இப்படி போகணுன்னு. அவர் பேசினா கேட்குவோம். குருநாதர் எதனா ஒன்று அவருக்கு தெரியாத சொன்னா கூட சரிப்பா போயிடலான்னு வாடி. ஓ, யார் பகைவர் வந்தால் கூட வளைஞ்சு போகணுன்றாரு. வளைஞ்சு போகணுன்னா ரொம்ப வளைஞ்சு போக முடியாது. ரொம்ப வளைஞ்சு போனால் நமக்கு ஆபத்து தானே. ஆமாம், அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று போயிடலாம். போங்க பாயிண்ட் போகலாம். அப்படி மீறி நம்ம வந்தால் நமக்கு குருநாதர்கிட்ட சொல்லுவோம். சொல்லுவாடி போ பிரச்சனை அவங்க அழிஞ்சு போயிடுவாடி. ஓகே, சூப்பர். நம்ம குருநாதர் சொல்லுவாங்க. இல்லை, கரெக்ட் தான். அது மாதிரி தான் பண்ணணும். குருநாதர் நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு போவாங்க. சில இதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதுங்கெல்லாம் இப்படி போகணும்னு சொல்லுவாடி. அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு போவோம். ஓகே சாமி. நன்றி சாமி. நன்றி சாமி. நன்றி.